ஒருத்தர புரியணும்னா அவரோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் சாதி, கல்வி, சமத்துவம் இதை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொன்ன நிஜ ஹீரோ. அவரோட வாழ்க்கையில நடந்த 2 சம்பவங்களை நீங்க கேட்டா அவரை நீங்க இன்னும் ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. ஒரு நாள் சின்ன வயசுல அம்பேத்கர் அப்பா இல்லாமல் தம்பிகளோட பயணிக்கிறாரு. தூண்டா மண்டபம் அருகே இருந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஒரு கூலி வண்டிய பிடிக்கிறாரு. ஆனா அந்த வண்டிக்காரன் கேட்டாரு, நீங்க எந்த ஜாதி? அம்பேத்கர் சொன்னார், மகார். அப்பவே வண்டிக்காரன் தள்ள மறுத்துட்டாரு. உங்க மேல என்னால கை வைக்க முடியாதுன்னு சொன்னாரு. அது சின்ன வயசுதான், ஆனா அந்த வேதனையை அவர் மறக்கவே இல்ல. அதுதான் அவரை போராட்டத்துக்கு தள்ளிய காரணத்துல ஒண்ணு. இன்னொரு நாள் அம்பேத்கர் பள்ளிக்கு போற வழியில அவருக்கு தாங்க முடியாத தலைவலி. ஒரு மருந்து கடைக்கு போய் மருந்து தாருங்கன்னு கேட்டாரு. அந்த கடைக்காரன் கேட்டார், நீ எந்த ஜாதினோ? அம்பேத்கர் ஜாதிய சொன்னதும் அவன் மருந்தை தரல, மாறா ஒரு குச்சி கொண்டு மருந்தை தொட்டு கொடுத்தானாம். மருந்து வாங்கணும்னா கூட சாதி தெரியணுமா? அந்த நாள் முதல் அம்பேத்கர் ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த சாதி வேதனையை எதிர்த்தே ஆகணும். இந்த 2 சம்பவங்களும் ஒருத்தருக்குள்ள கோபத்தை ஏற்படுத்தி சண்டைக்கு முற்படல. மாறாக அதிசயமா அறிவும் அழுத்தமான போராட்டமும் வளர்ந்தது. அவமானம் நடந்த இடத்தில அவர் மறைஞ்சுகிட்டு போகல, அந்த இடத்தையே மாத்துனாரு. இந்த நாடு இன்று சாதியை எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் அந்த நாளில் அவமானம் தாங்கிய அந்த சிறுவன்தான். அவர்தான் அம்பேத்கர். நம்ம பயணத்தில அவமானம் வந்தாலும் அதை வெற்றியாக மாற்றி காட்டணும்னா அம்பேத்கர் போல யோசிக்கணும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க.